காட்டான் சீரீஸில் பிக் பாஸ் விஜே பார்வதியோடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து பல பேரும் ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு வர இந்த நிலையில் அவங்களும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் அம்மா கூடனா இன்னொரு பக்கம் அவங்களுடைய வருங்கால கணவராகிய கம்ருதீன் கூட சேர்ந்து ஒரு வீடியோ செலப்ரேஷன் வீடியோலாம் கூட சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. நான் ஏன் வருங்கால கணவர் அப்படின்னு சொன்னேன்றதுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதியோடைய கல்யாணம் எப்போ அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பார்வதி கம்ருதீனோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. விஜே பார்வதி அண்ட் அவங்களுடைய அம்மா சரஸ்வதி இவங்க 2 பேருடைய காம்போவே ஒரு சூப்பர் காம்போன்னு சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தப்பவே நம்ம எல்லோரும் பார்த்தோம். ஸோ 24 ஹவர்ஸில் அவங்க அம்மா எந்த இடத்துலையும் கோவப்படலை, ரொம்பவே தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. அதை பார்த்துட்டு பல பேரும் என்ன இந்த அம்மா பொண்ணை பார்த்ததும் சட்டுன்னு அரைவாங்கன்னு பார்த்தா கொஞ்சிட்டு இருக்காங்களே, அதுவும் இல்லாமல் கம்ருதீனை கூப்பிட்டு வாழ்த்திட்டு இருக்காங்களே, இப்படிலாம் கூட பல விமர்சனங்கள் வந்தது. இது எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா இல்லாத குறையே தெரியாமல் வளர்த்துருக்காங்க அவங்களுடைய அம்மா. அதனால என்னவோ அம்மா அப்பாவுக்கு நம்ம எப்போவுமே துரோகம் செய்யக்கூடாது, கண்டிப்பாக அவங்க கொடுக்குற ஃப்ரீடமை நம்ம நல்ல முறையில் தான் பயன்படுத்தணுன்ற ஒரு எண்ணம் சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இறந்த சமயத்தில் அவங்க அம்மாவுக்கு நடந்த சடங்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுக்கு எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்ற கேள்வி அப்போவே வந்து தான். ஸோ அந்த கேள்விகளை எப்போவுமே இவங்க வந்து யாருக்காவது நடக்கக்கூடாது அப்படின்றதில் முன் வச்சுட்டே இருப்பாங்களாம். ஸோ இதில் தெளிவாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இவங்க ப்ரெஸ்ஸு, ஜேர்னலிசம், மீடியா இது போலலாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மதுரை பொண்ணு அப்படின்றதுனால மதுரையிலேயே ஒரு ப்ரெஸ்ஸில் இருப்பாங்கன்னு பார்த்தா, இல்லை என்ன குண்டு சட்டையிலே குதிரை ஓட்டுற சொல்கிறீங்களா? அப்பா வந்து வக்கீலாக இருக்கும்போது எப்படிலாம் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனார், நீங்கள் என்னை எங்கேயுமே விட மாட்டீங்க, இப்படிலாம் சண்டை போடுவாங்களாம். இருங்க நான் டெல்லிக்கே போகிறேன், அங்கே போயிட்டு ரிப்போர்ட்டராக மாறிடுறேன், இப்படிலாம் வந்து மிரட்டுவாங்களாம். அந்த டைமில் அவங்களுடைய அம்மா வந்து ரொம்பவே பயந்தும் இருக்காங்களாம். என்ன இந்த பொண்ணு நம்ம சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி 2 பேர், ஒரு அக்கா ஒரு அண்ணா. ஸோ 2 பேருமே இவங்க சொல்கிறத தான் கேட்பாங்களாம். ஆனால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவள் பட்டா திருந்துவா அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுடைய அம்மாவுக்கு இருக்காம். அதனாலேயே இவங்க எந்த ஒரு அறிவுரையும் சொல்ல மாட்டாங்களாம். காலப்போக்கில் அவங்களுக்கே எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது, புரிய ஆரம்பிச்சுதான். ஸோ அதுபடி ரொம்ப நல்லா கரெக்டாக வளர்ந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்வதி விஜேவாக இருந்து பல கேள்விகளை ரோட் சைடில் நின்று பைட்ஸ்லாம் எடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ பீரியட்ஸ் பற்றியா இருக்கட்டும், இல்லைனா வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது, அதாவது வெளிப்படையாக பேச முடியாத சில விஷயங்களை ஓப்பனாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட சில கேள்விகள் இப்போ பல பேரும் ஓப்பனாக சொல்லப்போனால் எம்பி அவர்களே நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த பீரியட்ஸோடைய விஷயங்கள் ரொம்ப வைரலாக பேசப்பட்டு வருது இப்போது. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு பார்வதி சொன்னால் மட்டும் தவறுன்னு தெரியல. ஏன்னா ஒருத்தவங்களை நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் பார்வதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் இவங்க இப்படி தான் அப்படின்ற மைண்ட் செட்டை இருந்ததுனால தான் இவங்க செஞ்ச ஒவ்வொரு செயல்களுமே நம்ம பார்வைக்கு வேறு மாதிரி இருந்திருக்கு. அதனால தான் அவங்க பிக் பாஸ் வீட்டில் கம்ருதீன் கூட பழகின அந்த சில விஷயங்கள் இது கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்க, ஆக்டிங் இதெல்லாம் சொன்னாலும் இல்லை என்னுடைய ஒரிஜினல் ஃபீலிங் தான். ஸோ எங்கள் அம்மாவையும் வந்து பல பேரும் வெளியே தவறாலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வீட்டுடைய ஆலமரமாம். ஸோ எல்லாரும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இப்போ வரைக்கும் இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க அம்மா இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது தன்னுடைய பொண்ணை பற்றி மற்றவங்க தவறாக பேசுகிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலையா. என்ன உள்ளே போய் உன் பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கா, என்ன லவ் கண்டென்ட்லாம் பண்ணுறா, இதெல்லாம் ஒரு வேலையா, அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு அவங்க அம்மாவுடைய பதில் என்னவா இருக்குன்னா, அவளுக்கு தெரியும், அவள் பார்த்துப்பா, எங்களுக்கும் தெரியும் அவளை பற்றி, இப்படிலாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கும்போது அவங்கள பற்றி ஒவ்வொருத்தரும் பேசின அந்த தவறான விஷயங்கள் இவங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றது வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருந்தது. ஸோ அவங்களுடைய வீட்டில் அவங்க அம்மா 1954 பிறந்ததுலேருந்து கண்மை வைக்க கூட ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக, ஆனால் தன்னுடைய பொண்ணு நல்லா ஃப்ரீடமாக வளர்க்கணும்னு சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி தட்டி கேட்கணும், இந்த தட்டி கேட்டால் தான் அதுலேருந்து ஒரு வழி பிறக்கும், அந்த வழியை கையில் பிடிச்சிக்கிட்டு நம்ம போக முடியும். ஸோ எல்லாரும் ஒரு வழியில் போகிறாங்க, நம்ம போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க அம்மா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் கம்ருதீனுக்கும் என்ன தான் இப்போ உறவு, இப்போ வரைக்கும் அந்த காதல் இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. ஷீ இஸ் மை உமன் அப்படிலாம் வந்து சொல்லிட்டாரு கம்ருதீன். அந்த 2 பேரும் சேர்ந்து அதே லவ்வோட இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க கூட இந்த சிரிச்சுக்கிட்டே ப்ளஷ் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ்லாம்
பார்க்கும்போது அதுதான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் இவங்களுடைய திருமணம் இன்னும் கூடிய சீக்கிரம் நடக்க போதாம். டேட் மட்டும் அனௌன்ஸ் பண்ணணுமா. ஸோ மாப்பிள்ளை யாருன்றது இதிலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க அம்மாவும் வந்து இதில் எதுவும் தலையிடலை. ஸோ பொண்ணு செய்தா கரெக்டாக தான் இருக்கும், அவங்க முடிவு கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 1 வருட காலமாக தான் இவங்க நம்ம தனிமையில் இருக்கோம், நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம விட்டு போயிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கவே இல்லையாம். ஏன்னா மாறிக்கிட்டே இருந்ததுனால இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லவ் இது எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஃபீலிங் எல்லாமே கம்ருதீன் மேலே வந்தது எல்லாமே உண்மைதானாம். ஸோ அதனால தான் இவங்க 2 பேரும் ரீசெண்டாக வேலண்டைன்ஸ் டேலாம் கூட செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க கொடைக்கானலில். அந்த போஸ்ட்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் கார்லாம் வாங்கியிருக்காரு. அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது பார்வதி அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பார்வதி அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா கண்டென்ட் அப்படின்னு சொன்னதை தாண்டி அமீர் பாவனியை எப்படி பார்த்தாங்களோ அந்த மாதிரி இந்த பேரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுடைய திருமணத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுடைய ஃபேன்ஸே ஹாப்பி பர்த்டே குயின், கம்மு பாரு இப்படிலாம் சொல்லி அதுக்காகவே ஒரு செலப்ரேஷன், ஒரு ஈவெண்ட்லாம் வந்து ஏப்ரல் 7th வந்து ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. இந்த அளவுக்கு மக்கள் வந்து இவங்களை கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் உண்மையாக இவங்க இருந்தது தான். போலியாக வேஷம் போட்டுக்கிட்டு சிரிப்பு மட்டுமே வெளியே காட்டிக்கிட்டு கோபத்தை உள்ளே வாக்கிட்டு அந்த வெஞ்சன்ஸோடலாம் இவங்க பழகலை. எதனாலுமே டைரெக்டாக பேசினது தான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன தான் வந்து இப்படி அப்படின்னு இருந்தாலும் வெளியே வந்ததும் இவங்க அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. இன்னும் அந்த பாண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ட்ரீட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கம்ருதீன் பார்வதிக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான சில விஷயங்களை அவங்களுடைய பர்த்டேக்காக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. இவங்களுடைய இந்த காதல் கடைசி வரைக்கும் இருக்கணுன்ட்டு நம்மளுடைய சின்ன சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்டும் சில பேர் தவறாக தான் பேசுகிறாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைக்கிது அவங்க அனுபவிக்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் தவறாக பேசிக்கிட்டு இதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் மேரேஜ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறன்ட்டு பார்வதியே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க அவங்களுடைய லிஸ்ட்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருந்தாங்களாம். எல்லாமே ஓவராம். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் முடியலையாம். பிக் ஸ்க்ரீனில் வரணும்னு ஒரு பெரிய ஆசை. நல்ல ஒரு பர்ஃபார்மராக எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டாங்க. எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பெரிய ஸ்க்ரீனில் அவங்க வரணும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பும் வரும். ஒரு திறமையான ஒரு பெண்மணியாக தான் பார்வதியை நம்ம பார்க்கணும். அதை தாண்டி அவங்க கேட்குற கேள்விகளால் அவங்க இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு அவேர்னஸ்க்காக, ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் அவங்க இந்த கேள்விகள்லாம் கேட்குறாங்க. பெண்களுக்கு ஏற்படுற வலி, வேதனை, சந்தோஷம், துக்கம் இது எல்லாமே ஆண்களும் தெரிஞ்சுக்கணுன்ற காரணத்தினால தான் அவங்க அந்த டைமில் அந்த கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. உடனே இந்த வீடியோ பார்க்குறவங்க, நீங்கள் என்ன பார்வதிக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்குனீங்க, பார்வதிக்கு நீங்கள் சின்சானா, ஸோ இது போலலாம் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எந்த விஷயம் கரெக்டாக இருக்கோ அந்த விஷயத்த மட்டும்தான் எடுத்து பேசுகிறோம். அதே மாதிரி தான் பார்வதியை பற்றியும். ஏன்னா ரெட் கார்டு இஷ்யூலாம் வந்த சமயத்தில் எவ்வளோ மோசமாக அவங்கள ட்ரீட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியில் சிக்கி திணறி காணாமல் போன பல பேரும் இருக்காங்க. ஏன் டைட்டில் வின் பண்ணவங்க உட்பட என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வியே வந்து பல பேருக்கும் இருக்குது. ஆனால் அவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ண இவங்களும் சரி, கம்ருதீனும் சரி, இப்போ மக்கள் அந்தளவுக்கு கொண்டாடுறாங்க. ஸோ என்றைக்குமே உண்மைக்கும் நேர்மைக்கும் ஒரு மதிப்பு இருக்குன்றது இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக கம்ருதீன் பார்வதியோடைய மேரேஜ் அப்டேட்ஸ்லாம் கூட நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.